ஹஜ் பெருநாளின் சரித்திரம் அறிவீரால். கேளுங்கள் இந்த தியாக திருநாளின் சரித்திரத்தை. நபிமார்களுக்கு கலீலுல்லாஹ் என பெயர் கொண்ட நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் நண்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரே இவர். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கூறுகையில், இப்ராஹிமை பற்றி நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? அல்லாஹ் ஆகிய நான் நபி இப்ராஹிமை கட்டுப்படு என்று சொன்னால் அவர்கள் அடுத்த வார்த்தையாக சொல்வார்கள், என் ரப்பே உனக்கு நான் முழுவதுமாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று. இப்படிப்பட்ட மாமனிதருக்கு அல்லாஹ் பல வழிகளில் சோதனைகளை வழங்கினான். ஒரு நாள் பல வருட காலமாக தவமிருந்து பெற்ற தன் மகன் இஸ்மாயிலையும் தன் மனைவி ஹாஜராவையும் அழைத்துச் சென்று மக்காவிலே யாரும் இல்லாத பாலைவன பூமியிலே விட்டுவிட்டு வாருங்கள் என அல்லாஹ் கூறினான். இதற்கு மறுவார்த்தை பேசாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார். இதன் போதுதான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தைக்காக இரு மலைகளுக்கிடையே தண்ணீர் தேடி கழித்து ஓடியதை ஹஜ்ஜில் சஃபா மர்வா தோட்டம் நினைவு கூறும். இதன் போதுதான் ஜம்சம் நீரூற்றும் தோற்றம் பெற்றது. அடுத்த சோதனையாகத்தான் தன் ஆசை மகன் இஸ்மாயிலை, உங்கள் குழந்தையை உங்கள் கரத்தாலேயே அருங்கள் என அல்லாஹ் கனவின் மூலம் காட்டினான். எந்த தந்தையின் உள்ளம் இதனை ஏற்றிடும்? சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் இதற்கு என கேட்கவில்லை. அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்ற தன் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். அவர்களிடம் கூறினார்கள், என் அருமை மகனே, அல்லாஹ் உன்னை அறுக்கும்படி கட்டளையிட்டுள்ளான், நான் என்ன செய்வது என்று. அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், என் தந்தையே, அல்லாஹ் எதை உனக்கு கட்டளையிட்டானோ அதனை செயல்படுத்துங்கள், பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை பார்ப்பீர்கள் என்றார்கள். அறுக்கக்கூடிய நிலையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் முகத்தை தந்தையை விட்டும் திருப்பிக் கொள்கிறார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகனே ஏன் திருப்பிக் கொள்கிறாய் என கேட்டார்கள். என் தந்தையே, என் முகத்தை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை என் மேல் உமக்கு இரக்கம் வந்துவிடும், அதனால் தான் என்று சொன்னார்கள். அறுக்க தயாரானார்கள். கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டது. கத்தி வெட்ட மறுத்தது. பின், இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். என் கலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு ஆடை இறக்கி அதனை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். இது ஒரு மகத்தான சோதனை அல்லவா? இதனைத் தொடர்ந்தே குர்பான் வழங்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்ட சோதனையிலிருந்து இவர்களின் தியாகத்தை கொண்டாடும் விதமாகத்தான் ஈதுல் அல்ஹா புனித ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது.